ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கண்டினியூஸ் வீடியோ. சண்டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஸ் தான் செகண்ட் பார்ட் இது. சோட்டுக்கும் சோனாக்கும் ஹெர்பல் குளியல் போட்டலான்னு சொல்லிட்டு வேப்பலை கத்தாழை எல்லாம் அரைச்சி அதுக்கு பூசி வச்சுருந்தோம். அது ரெண்டுக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அது பூசினதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், அது எதை யோசிச்சுட்டு மேலேயும் கீழேயும் போகுது, அதிகமாக கோவப்படுது, ரெண்டும் சண்டை போட்டுக்குச்சு, மேலே ஓடிச்சு கீழே வந்துச்சு. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. 1/2 கூட நான் அதை மேலே பூசி வைக்கல. ஏன்னா கிளைமேட்டும் கூலிங் இருந்தங்காட்டியும் சீக்கிரமே குளிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு குளிக்க கொண்டு போயாச்சு. சேட்டை மற்ற நேரத்தில் தான் சோனா பயங்கரமாக சேட்டை பண்ணுறா. குளிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சமத்தாக உட்காந்துட்டு இருக்குது. பெருசாக சேட்டை பண்ணவே இல்லை, அழகாக உட்காந்துக்குச்சு. ஆனால் அப்பப்போ என்னை திரும்பி பார்த்துக்குச்சு. என்ன மனசில் நினச்சிச்சின்னு தெரில. பிள்ளைங்க ரெண்டும் என்னை பாடுபடுத்துது, நீ வேடிக்கை பார்க்குறேன்னு நினச்சிச்சா என்னன்னு தெரில. அப்பப்போ என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. பெட்டு வீட்டில் வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதோட ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணும். இது ரெண்டுக்குமே வேப்பலை அரைச்சி பூசி குளிப்பாட்டி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி சொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி நாங்கள் வேப்பலை குளியல் வச்சுட்டோம். அதுக்கு எப்போதும் பசங்க தான் குளிப்பாட்டுவாங்க, நான் மேலே போனது கிடையாது. சோனா தங்கப்பிள்ள, நல்லா ஜாலியாக குளிக்கிற நீ. என்னது ஜாலியா குளிக்கிறேனா? எனக்கு குளிருது மம்மி, குளிருது. அடியே ரெண்டு பேரும் சீக்கிரம் விடுங்கடி, எனக்கு குளிருது. நான் என்ன உலக அழகி போட்டுக்கா போறேன். சோனாவை குளிப்பாட்டியாச்சு. நல்லா குளிரில் நடுங்கிட்டு இருந்தா. அப்போ நல்லா காட்டன் வச்சு தொடச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சாச்சு. அடுத்தது சோட்டுவை குளிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு சோட்டுவை பிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனால் சோட்டு தான் எப்போதுமே சமத்தாக இருப்பான். இன்றைக்கி குளிப்பாட்டங்காட்டியும் அவனுக்கு தான் சேட்டை ஜாஸ்தியாக போச்சு. குளிப்பாட்டுறவங்களோட போதும் போதும்னு ஆயிடுச்சு. குளிச்சிங்கூட சோனாவோட பாருங்கள் சேட்டையை போட்டு உருண்டுட்டு பிறண்டுட்டு தான் கிடக்குது. அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில அந்த வேப்பலையை அரைச்சி பூசினது. சோட்டு பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல, பூசிட்டு பேசாமல் இருந்தான். குளிப்பாட்டும் போது தான் சேட்டை தண்ணி படவும். ஆனால் சோனாய் தான் ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பூசினது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சோனாவை இந்த மாதிரி வேப்பலை தடவி குளிப்பாட்டுறோம். சோட்டுக்கு 2-3 தடவை பண்ணியாச்சு. ரெண்டையும் குளிப்பாட்டி சமத்தாக கீழே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஹேர் மசாஜெலாம் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப சமத்தாக படுத்துருந்துச்சு இப்போ தான் சோட்டு சோனாவும். ஹேர் மசாஜ் பண்ணவும் சமத்தாக உட்காந்துருந்துச்சு. சோட்டுவுமே பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல, சைலண்டாக படுத்து கிடந்தான். நல்லா சுகமாக இருந்திருக்கும் போல், சீப்பு போட்டு சீவுறதுனால 2 பேருமே அமைதியாக படுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் சீவுங்கிற மாதிரி தான் படுத்துருந்தாங்க. இந்த ஒர்க்கெலாம் முடித்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு 2:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு நெட்டில் ஒரு வெப்சீரி பார்த்தோம். 5ஆம் வேதம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரி பார்த்தோம். எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு. என்னம்மா சாப்பாடு நைட்டுக்கு? சோம்பேறி சிக்கன். அப்படியா? அப்படின்னா சோம்பேறியாக இருக்குது எனக்கு செய்கிறதுக்கு. ஆனாலும் வேறு வழி இல்லை. காலையில் சுட்ட சப்பாத்தி அப்படியே இருக்குது, ஆலு புரோட்டா செஞ்சது. அதனால தக்காளி தொக்கு மதியம் முடிஞ்சிருச்சு காலையிலேயே. இப்போ சிக்கன் இருக்குது, அதனால் கிரேவி செஞ்சு சோம்பேறி சிக்கன் செஞ்சு தர, தொட்டு சாப்பிட்டுக்கங்க. சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, முடியல என்னால். சோம்பேறி சிக்கன் அப்படின்னா எல்லா மசாலாவையும் ஒன்றா கொட்டி 4 பெரட்டுறது தான் சோம்பேறி சிக்கன். வெங்காயம் இருக்கா, போட்டுடணும். டே சோட்டு, இங்கே உனக்கு என்ன வேலை? நீ கிச்சன்லேயே செட்டில் ஆகிட்டியா? ஓய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், தக்காளி போட்டுறணும். அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை. அடுப்பு அப்புறமா தான் பண்ணணும். அடுப்பு இப்போ ஆன் பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் போட்டுட்டு தான் பண்ணணும். நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, லாஸ்ட்டாக ஆன் பண்ணுவேன்.
என்னடா அது புதுசாக உள்டாவாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன்னா, காரத்துக்கு பெப்பர் தூள். நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன்னா, வாசனைக்கு சோம்புத்தூள். நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன்னா, ஃப்ளேவருக்கு ஜீரக பவுடர். ஜீரக பவுடர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா. நெக்ஸ்ட் என்ன போடணும்னா, சில்லி பவுடர் போடணும். ஐ மீன் சில்லி 65 மசாலா இருக்குல்ல, அது போடணும். போடனா சிக்கன் மசாலா போட போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1.5 ஸ்பூன் போடுறேன். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 ஸ்பூன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா, காரமாக சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் உசு அசும்பாங்க கொஞ்சமாக காரம் போட்டாலே, அதனால் பயமாக இருக்கும் எனக்கு சமைக்கிறது. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தான் போடுறேன், அப்புறம் சிக்கனை போட்டுட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு லெமன் சேர்க்க போகிறேன். நான் கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் போடுறேன், சும்மா கலருக்காக மட்டும். கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது தூக்கலாக, அதனால் எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை இப்போயே சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச்சுக்கு மல்லித்தலை மட்டும் கொஞ்சம் சேர்த்தா போதும். மல்லித்தலை போட்டாச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு மசாலாவெல்லாம் கிண்டியாச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி சேர்க்கறது தான், அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க மாட்டோம். அதனால் இது வந்து செமி கிரேவி மாதிரி தான் நான் செய்கிறேன், அதனால் அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி இப்போயே விட்டுக்கிறேன். சிக்கனை போட்டதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி வெளிவிடும், அதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், சிக்கன் சாப்ஸ் ரெடி. மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த சிக்கன் செய்கிறதுக்கு. தானே ரெடி ஆயிடுச்சா? ஏய், இப்போதானே வந்து பார்த்துட்டு போனேன். 5 நிமிஷம் அது வேக வேணாமா? என்ன வாசம் அது வரைக்கும் வந்துருச்சாப்போ? பசி வந்துருச்சோ? அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி வச்சு வேக வைக்க வேண்டியது தான். ரெடி ஆயிடுச்சா? பார்க்க நல்லா இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது மேலே கார்லிக்குக்காக மல்லித்தழை செமையாக இருக்கும். பிரியாணிக்கு வந்து இது விசேஷ வீட்டில் வந்து பிரியாணிக்காக இதை சைடிஷ்டாக வைப்பாங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.